أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلهما جنتك الفردوس اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து சூரத் லைனில் ஃபஸ்ட்டு 11 ஆயா 11 ஆயா படித்தோம் இல்லையா? இப்போ வந்து அடுத்து 12வது ஆயிலிருந்து என்ன 21 ஆயா வரை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரபி சிதினி இல்மா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. ஸோ இங்கே வந்து நம்ம குண்டாக்கணும். இன்ன மூக்குனால பிடிச்சா இன்னன்னு சத்தம் வரக்கூடாது. இன்ன ஓகே. அப்புறம் என்ன இருக்கு? அந்த அர்த்தம் வாக்கியம் அந்த அர்த்தம் இஞ்சி அப்படி சொல்லணும். ஆனால் அந்த அர்த்தம் நோரன் தலத்தா தலத்தா ஓகே. அப்புறம் இந்த வதைய ஜன்னபுகள் குண்ணா வைக்கணும். ஓகே. மின்னியமத்தின் துஜுசா இபத்திக்காக கல்கலா வச்சு சொல்லணும், அசைச்சணும். வஜ்ஹி ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வேர்ட் பை வேர்ட் மீன் படிக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவுது ப்ளஸ் பி ப்ளஸ் அல்லாஹ் ப்ளஸ் மீன் ப்ளஸ் ஷைத்தான் ப்ளஸ் ரஜீம். அவுது நான் பாதுகாவல் தேடுகிறேன். நவுது நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். ஓகே. அவுது என்னது? நான் பாதுகாவல் தேடுகிறேன். நவுதுன்னா நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். பி கொண்டு பாதுகாவல் தேடு. எதை கொண்டு? அல்லாஹை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். எதுல? மின் இருந்து. எதிர்த்து? ஷைத்தானிடம் இருந்து. அவன் எப்படிப்பட்டவன்? ரஜீம் எரியப்பட்டவன். அல்லாஹ் பிடித்தமானவன் இருந்த ஷைத்தான் அவன் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சோடனே அல்லாஹ் சொன்ன பேச்சை நிராகரித்தோன்னு அல்லாஹ் தூக்கி எறிந்தான் அவன் சொர்க்கத்திலிருந்து. ஸோ தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன். ஓகே. ஸோ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடம் வந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஓகே. இப்போ எப்பெல்லாம் நம்ம குர்ஆன் ஓதணும், எப்பெல்லாம் வந்து எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோமோ, எப்பெல்லாம் வந்து ஷைத்தானோட ஊசாட்டம் நம்மளோட இருக்கோ, எப்பெல்லாம் நமக்கு குழப்பம் இருக்கோ, எப்பெல்லாம் நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியலையோ, எங்கேயாவது ஒரு சண்டை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை அல்லது சகோதரருக்குள்ள ஒரு சண்டை நடக்கையில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து ஈஸியாக கேட்பான். குர்ஆன் ஓதல மட்டும் கிடையாது, இந்த விடயங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். போனால் அந்த ஷைத்தான் நம்மளை விட்டு ஷைத்தான் தான் நம்மளை சண்டை வைக்க உண்டாக்குறது, ஷைத்தான் தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண விடுறது. சரியா? ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து பிரச்சனைகள் வரையில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபஸ்ட்டு ஒரு மந்திர சொல்லா வச்சுட்டு நம்ம ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அது வந்து அல்லாஹ் வந்து நம்மளை ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பான். அது வந்து நம்பிக்கையோட. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். பி ப்ளஸ் இஸ்மு ப்ளஸ் அல்லாஹ் ப்ளஸ் அர் ரஹ்மான் ப்ளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர். இஸ்முனா என்னது? பெயர். அது பெயர். சரியா? இஸ்மி பானு இஸ்மின்னு வைக்கிறாங்கல்ல, இஸ்மி கடன் வைக்கிறாங்கல்ல, இஸ்மிங்கிறது பெயர் தான். அல்லாவின் பெயரை கொண்டு அர் ரஹ்மான் பேரருவாளன், அர் ரஹீம் பேரன்பாளன், அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்புடன் அல்லாவின் திருப்பெயரால் தூங்கினேன். அல்லாவின் பெயரை கொண்டு தான் நம்ம எதுவுமே ஸ்டார்ட் பண்ணோம். அல்லாவிட்ட பொறுப்படைச்சிடும். அப்படி பொறுப்பப்படுத்துறது நம்ம. ரஹ்மானுக்கு ரஹீம்க்கு என்ன டிஃப்ரெண்ட் தான்? ரஹ்மான் என்ன செஞ்சாலும் கொடுப்பான், தவறு செஞ்சாலும் சரி. இப்போ தான் படைத்த கிரியேஷனுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பான். சரியா? அவன் எதைக்கும் மாட்டேன்னு சொல்ல மாட்டான். ஓகே. எல்லாத்தையும் கொடுப்பான். நீ எவ்வளோதான் நன்மையை தெரியா தேடு, தீமையை தெரியுமா தேடு.
ஆனால் அவனுக்கு சாப்பாடு தருவான், எல்லாத்துக்கும் ரிஸ்க் கொடுப்பான். ஆனால் ரஹீம் அப்படி கிடையாது. மறுமை நாளில் அல்லாஹ் வந்து ரஹீம் ஆயிடுவான். நன்மை செஞ்சதுக்கு நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சதுக்கு தீமை அது கூட கூலி கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் நாடுனா அதையும் அழிச்சிடுவான். சரியா? ரஹ்மான் எப்படிப்பட்டவன்டா, நம்ம தாயை விட 70 மடங்குகள் அன்பு விட்டவன். அல்லாவோட அன்பு எவ்வளவு, கடல் துளியில ஒரு ஒரு ஊசியை குத்தி எடுத்தமாக்கும், அதுதான் அது அந்த ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்பு தான் இந்த உலகம் பூரா இப்போதைக்கு இருக்குது. அப்படின்னா பார்த்துக்க, அப்போ வந்து எவ்வளோ அல்லாஹ் அன்பானவன். ஸோ அல்லாஹ் பயப்படுறத விட அல்லாஹ் அன்பானவன்கிறது நம்ம நினைக்கையில நம்மளுக்கு வந்து நம்மளோட இபாதத்தை வந்து நிறைய செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். தன் தண்டனைகள் அது வேற விஷயம். முதல்ல அல்லாஹ் அன்பானவன். நம்ம தாயை நம்ம எப்படினாலும் வெறுப்போமா? ஏன்னா நம்ம அன்பு. அப்போ அதை விட அன்பானவன், 70 மடங்கு அதை விட அன்பானவன். ஸோ அல்லாஹ் நேசிக்கணும், பழகிக்கணும். ஸோ என்ன வேலை செஞ்சாலும் நம்ம பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லல அல்லாவை பேரை கொண்டு ஆரம்பிக்கிறதுனால இது கண்டிப்பாக அது வந்து நன்மையாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம எல்லாமே ஆரம்பிக்கணும். ஓகே, இன்னைக்கு படிக்க போகிற சூறா என்னது? சூத்துல் லைல். லைல்னா இரவு, சூரா அத்தியாயம், லைல் இரவு. இது மக்காவில் இறங்கின வசனங்கள், 21 வசனங்கள். ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னலைனா லல் ஹுதா. இன்ன பிளஸ் அலா பிளஸ் நா பிளஸ் ல பிளஸ் அல் ஹுதா. இன்ன நிச்சயமாக, அலா மீது, நா நம், ல இக்கு, அல்ஹுதா இன்ன நிச்சயமாக, நிச்சயமாக, அலா நிச்சயமா, மீது எதன் மீது, அலை நா எங்கள் மீது அல்லாஹ் சொல்றான். அதனால நம் சொல்றதா அல்லாஹ் வந்து பன்மை கிடையாது, அது அவனது ஒரு ஸ்டைல், அல்லாஹ் சொல்ற ஸ்டைல். ஓகே, இன்ன அலைனா அவன் ஒருவன் தான். ஆனால் அவன் சொல்லையில் வந்து கமாண்டிங்காக சொல்லையில் இன்ன அலைனா எங்கள் எம் மீது, அல்லாஹின் மீது என்ன இருக்கு, ல இக்கு, ஹுதா நேர்வழி. இன்ன அலைனால் அல் ஹுதா நிச்சயமாக நேர்வழி காண்பித்தல். இந்த நேர்வழி காண்பித்தல் எங்கள் மீது இருக்குது. லினைக்கு உங்களுக்கு நேர்வழி தரது. சரியா? இன்ன அலைனா நிச்சயமாக, அலா மீது, அலைனானா நம் மீது, அலைக்கனா உங்கள் மீது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்களா, உங்கள் மீது, அலைக்கும் உங்கள் மீது, அலைனா எங்கள் நம் மீது. ஓகே, அலைஹி அவன் மீது, அலைஹா அவள் மீது. சரியா? அலைக்கும் அவர்கள் மீது, அலைக்கும் அலைஹிம் அவர்கள் மீது, அலைக்கும் உங்கள் மீது. சரியா? ஸோ இன்ன அலைனா லல்ஹுதா நிச்சயமாக நம் மீது நேர்வழி காட்டுதல் இருக்கு. உங்களுக்கு நேர்வழி காட்டுறதுங்கிறது ஏன் மீது, என்னோட தான் இருக்குன்னு எல்லாம் சொல்றான். சரியா? ஓகே, இது நிறைய இடத்துல எல்லாம் சொல்றான். நிச்சயமாக நேர்வழி காட்டுறதுங்கிறது என் மீது தான் இருக்கு. ஹதாக்கும் லைச அலைக்க அப்படின்னு எல்லாம் சொல்றேன். யாரை பார்த்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து சொல்றான். ஹிதாயத்துங்கிறது அல்லாஹிடம் மட்டும்தான் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை என்னது? எடுத்து சொல்றது தான். நன்மையா அன்பா எடுத்து சொல்றது தான். ரசூல் அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதை எடுத்து சொல்றது தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு நம்ம இருந்தா நமக்கு நமக்கு முடியாது. நம்ம ஆனால் நம்ம எடுத்து சொல்லணும். இஸ்லாத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட கண்ணியமாக அழகான முறையில் அவங்க மனசு நோகாத வழியில் எடுத்து சொல்லணும். ஆனால் ஹிதாயத்துங்கிறது என்ன, அல்லாஹ்கிட்ட தான் வரணும். சரியா? ஓகே, நம்ம பிள்ளைய நல்லபடியாக வளர்க்குறது நம்ம கிடையாது, நம்மளோட கடமை. அடுத்து அல்லாஹ் உன்னோட பொறுப்பல்லாம். அது மாதிரி கணவனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லாருமே வந்து அல்லாஹ் தான் ஹிதாயத்து நமக்கு கொடுக்கணும். சரியா? ஸோ லல் ஹுதா, லல் ஹுதா, ஹுதா ஹுதா ஹிதாயத் சொல்கிறோம்ல, அதே வார்த்தை தான் ஹுதாங்கிறது, நேர்வழி. நிச்சயமாக நேர்வழியை காண்பித்தல் என்பது அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது. ஓகே, ஸோ இன்னங்கிறது ஹர்ஃபு, இணைச்சொல். கிராமர் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இணைச்சொல். அலாங்கிறது ஹர்ஃபு, இதுவும் இணைச்சொல்மா. நான் தமிழ்னா பிரதிப்பெயர், ப்ரோனவுன். ஓகே, நாங்கள் இங்கே யாரு, அல்லாஹை குறிக்கிறது. சரியா? ஸோ பிரதிப்பெயர் தமீர். இது லா ஹர்ஃபு, இக்குங்கிறது ஹர்ஃபு தான். அல் ஹுதா, அல் ஹுதான்னு ஆரம்பிச்சாலே அது இஸ்முதா, பெயர் சொல். ஓகே, நெக்ஸ்ட். وَإِنَّ لَنَا لَلْآخِرَةَ وَالْأُولَى. வ பிளஸ் இன்ன பிளஸ் ல பிளஸ் நா பிளஸ் ல பிளஸ் ஆகிரத்து பிளஸ் வ பிளஸ் அல் ஊலா. வ நிச்சயமாக, இந்த இடத்துல வாங்குறது நிச்சயமாக. சில இடத்துல வரும் உறுதியா, அல்லாவின் மீது சத்தியமாக, சத்தியமாகிறதுக்கு வாதா வரும், நீ இன்னும்ங்களுக்கு வாதா வரும், பிகாஸ்ங்கிறதுக்கும் வாதா வரும். சரியா? ஸோ 2-3 மீனிங் இதுக்கு இருக்கு. இந்த இடத்துல வாங்குறது இன்னும், இன்ன நிச்சயமாக,
இன்னும் நிச்சயமாக ல இக்கு நான் நான் என்னது நம். ஓகே, நிச்சயமாக நாம் நமக்கு, லனானா நமக்கு, லகும்னா அவர்களுக்கு, லீனா எனக்கு, லக்கும்னா உங்களுக்கு. புரியுதா? லனானா நமக்கு, லா பிளஸ் நாங்கிறது, ஹூங்கிறது அவன், லகு அவனுக்கு. இதை புரிஞ்சுக்கிறீங்க. லகு லனா லக்கும், லீனா எனக்கு, இன்னலனா நிச்சயமா, இன்னும் நிச்சயமாக நமக்கு, ல இக்கு என்னத்துக்கு, ஆஹ்ரா 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 ஆஹ்ரான்னு சொன்னோம் இல்லையா, மறுமை, பிந்தியது, என்ன வாழ்வு. காமிலா சொல்லுங்க காமிலா, சின்னம்மா. நானா நாம் இல்லையா? நம் இந்த இடத்துல நம், இந்த நம்முடைய இங்க வருது. நாம் நாம் நம் ரெண்டு ஒன்று தான் சின்னம்மா. நமக்கு அப்படிங்கிற, நாம் நாம் எல்லாம் ஒண்ணா? கரெக்ட் தான், நீங்க சொல்றது சரிதான். நாம் சொல்லலாம், நம் சொல்லலாம். இப்ப வந்து அல்லாஹ் வந்து சொல்றான் நம்முடையவைன்னு சொல்றான், அதனால நான் அப்படியே போட்டேன். ஓகே. ஓகே, நம். ஓகே, ஆகிரத்து ஆகிரத்துங்கிறது மர்மை, பிந்தியது. இப்போ ஆகிரத்துங்கிறது என்னது? ஆகிரத்து ஒரு நாளைக்கு வரும், இன்னும் எத்தனையோ வருஷம் வரும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம மவுத்து தான், மவுத்து வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்மளுடைய கபரோட வாழ்வையே என்னது? ஆகிரத்து தான், மறுமை தான். சரியா? ஸோ எப்போ ஆகிரத்து வரும் அப்படின்னு இல்லை, ஜட்ஜ்மெண்ட்டு எப்போ வரும்னு கேட்கலாம். ஆனால் ஆகிரத்துங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் என்னது? மரணம், மரணம் தருவாய் வந்துட்டாலே முடிஞ்சிச்சு, நம்மளோட சேட்டையெல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து டேக் ஓவர் தான். நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கு நம்ம பின்னாடி பார்த்துக்கிறது தான் நன்மைகளை. சரியா? ஸோ மறுமைங்கிறது ஆகிரா, ஆகிராங்கிறது பிந்தியது. ஓகே, மரணத்துக்கு அடுத்துள்ளது. ஓகே, அது எல்லாமே சேரும். கபரின் வாழ்க்கை சேரும், ஜட்மெண்ட் டே சேரும், சொர்க்க நரகம் எல்லாமே சேர்ந்ததான் மறுமை. இன்னும் அல் ஊலா, இம்மை. ஊலாங்கிறது இம்மை, முந்தியது, இந்த வாழ்க்கை. ஸோ இன்னலனா நம்மிடம் இருக்கிறது, இன்னலனா ல ஆகிறது. ஆகிறது எங்கள்கிட்ட தான் இருக்கு. என்ன? இம்மை எங்கள்கிட்ட தான் இருக்கு. அப்ப அல்லாஹ் தான் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கைட் பண்றான். சரியா? இம்மைக்கும் மறுமைக்கும் என்னதான் அல்ல போனதுலேயே படிச்ச பத்தியா, உங்க நீ நல்லவங்க செஞ்சு நல்ல காரியம் செஞ்சா நல்லதுக்கு வழி காட்டுவோம். இந்த சூறாவை முதல்ல படிச்ச பத்தியெல்லாம் என்னது? நல்லதுக்கு வழி செஞ்ச, நல்ல காரியம் செஞ்சா அல்லா நல்லதுக்கு வழியை காட்டுவான், தீயதுக்கு வழியை செஞ்சா கண்டிப்பா அல்லா தீயதை தான் வழி காட்டுவான். தான் இருக்கு பாருங்க. அம்மாமன் அழுத்தா வத்தாக்கா சத்தக்க பில் ஹுஸ்னா. யார் நல்லது செய்கிறாங்களோ, அல்லாஹ்க்கு பயந்து சதக்கா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வோம்? சத்தக்க பில் ஹுஸ்னா சன் யுஸ்ருக்கு லில் யுஸ்ரா. அவங்களுக்கு அந்த வழியை ஈஸியாக்கி வைப்போம். அம்மாமன் பகில வஸ்தாங்கன்னா, யார் கஞ்சத்தனம் பண்ணுறானோ, என்ன கொடுக்காம தான் தோண்டி எனக்கு அல்லாஹ்னா தேவையில்லைன்னு சொல்கிறானோ, அவன் என்ன செய்வான்? கத்தப பில் ஹுஸ்னா, அவன் பொய்ப்பிப்பான், உண்மையை பொய்ப்பிப்பான். அவனுக்கு என்ன செய்வான்? அந்த கஷ்டமான வழி அப்படின்னது, நரகத்துக்கு போன வழியை சேசாக்குன்னு சொல்றான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்மையும் மறுமையும் என்னுடையது நல்லா சொல்றான். இந்த இதோட தான் கண்டினியூஸ் தான் பின்னாடி வருது. புரியுதா? ஸோ நம்ம நல்ல காரியம் பண்ணுறோம்னா நல்லா செஞ்சுக்கலாம், நல்ல வழி எல்லாம் தருவான். கெட்ட காரியம்னா அதை பண்ணு. ஏன்னா எல்லாம் வந்து நீ திரும்பி தீமை செஞ்சாலும் நீனே தீமை செஞ்சுக்க, யாரையும் எல்லாம் வந்து கம்பல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஒவ்வொரு காரியமும் நம்ம நல்ல காரியங்களாக நம்ம ஆக்கிக்கணும். சரியா? தீய காரியங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நல்ல காரியங்களை நம்ம செஞ்சுக்கணும். ஸோ ஆகிரத்து வல் ஊலா, நிச்சயமாக பிந்தியதும் மர்மையும் முந்தியதும் நம்முடையவே இருக்கின்றன. நம்முடைய அல்லாட்டையே தான், அல்லாவோட புறத்துல தான் இருக்கு. சரியா? நம்ம என்ன தரோம்? விதியை நம்புகிறோம். போன கிளாஸ் கேட்கணும், விதியை நம்பிட்டு நம்ம பேசாமல் இருக்கலாமா அப்படின்னு. இல்லை, நம்ம காரியங்களை நம்ம செய்யணும். சரியா? நல்ல காரியங்களை நம்ம செய்யணும். ஸோ வாங்கிறது ஹர்ஃபு, இன்னங்கிறது ஹர்ஃபு இணைச்சொல், ல ஹர்ஃபு இணைச்சொல், நான் பிரதிப்பெயர் ப்ரொனவுன். ஓகே, ஓகே, தொமீர்னு சொல்கிறது அரபிக்கில். ல ஹர்ஃபு இணைச்சொல், அல் ஆகிறது, அல்ன்றது இஸ்மு, இன்னும் ஹர்ஃபு, அல் உலா இஸ்மு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஅந்தர்தகும் நாரன் தலத்தா. ஃபஅந்தர்தகும் நாரன் தலத்தா. ஃப ப்ளஸ் அந்தர்த்து ப்ளஸ் கும் ப்ளஸ் நாரன் ப்ளஸ் தலத்தா. ஃபன்னா எனவே, பிகாஸ் என்ன, ஃப எனவே ரெண்டு சென்டென்ஸை வந்து கம்பைன் பண்ணுற சொல்லு. என்ன? ஃப எனவே, அந்தத்துக்கும், அந்தர்த்து
நதர, நதரங்கிறத ரூட் வேர்டு சரியா. எதுக்குமே ஒரு ரூட் வேர்டு இருக்கு சரியா. அப்போ வாங்க நமக்கு வாங்கக்கு என்ன ரூட் வேர்டா வா, வாங்க, வாருங்கள், வருவான், வருவார்கள், இதெல்லாம் வந்து பின்னாடி வருது. ஆனால் ரூட் வேர்டு வந்து வா, ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனால் அரபிக்கில் வந்து பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர். ஓகே, பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர், பன்மையில் ஆண்பால் சிங்கிள் என்ன சரியா, ஒருமை. பன்மையில் இது தேர்ட் படற்கையில், சாரி படற்கையில், தமிழில் தப்பாக சொல்லிட்டேன், படற்கையில் ஆண்பால் ஒருமை. ஓகே, பாஸ்ட் டென்ஸில் என்ன இது ஃபீமேலில், சாரி மேலில் இதுதான் வந்து நதர. நதரனா பார்த்தான், எச்சரிக்கை செய்தான். 2-3 மீனிங் இருக்கு, பார்க்கிறது சரி, எச்சரிக்கை செய்ய நதர். ஓகே, இப்போ நதர்த்து அண்ட் நதர்த்து, நான் எச்சரிக்கை செய்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். ஓகே, அந்த தூண்டா நான் எச்சரிக்கை, அந்த அவள் எச்சரிக்கிறாள். அந்த நான் எச்சரிக்கை செய்கிறேன், அந்த நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். ஸோ இங்கே அந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். கும் யாரை, உங்களை, கும். ஓகே, அந்தத்துக்கும், எனவே நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். எதற்காக, எதை பற்றி, நாரன் நெருப்பு, நெருப்பை பற்றி நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். தலத்தா, எந்த நெருப்பு, நரக நெருப்பு. அந்த நெருப்பு எப்படி இருக்கு, கொழுந்து விட்டு எரிகிறது. முன்னாடியே படிச்சிருக்கோம், எத்தனை வருடங்கள் எரிக்கப்பட்டு புகமூட்டப்பட்டு அப்புறம் எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு வச்சிருக்கு சரியா. ஸோ அந்த நெருப்பு, நரக நெருப்பை விட்டும் அது அவர் தெரியும். அது சொல்லியிருக்காங்க, பின்னாடி ஹதீஸை படிப்போம். இருந்தாலும் சொல்றேன், மினிமம் ஏன் இவ்வளவு கடுமையா அல்லாஹ் சொல்றாங்க, அந்தத்துக்கும் நாரன் தரதா, உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறேன் நரக நெருப்பை பற்றி. அந்த நரக நெருப்பில் மினிமம் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, கால் செப்பல் வந்து செப்பல் அத போட்டு நடந்தா என்ன இருக்கும், மூளை உருகிரும். மூளை உருகிரும். பண்ணா எப்படி பாருங்க, காலோட செருப்போட சூடுல மூளை உருகுறத, அதுதான் மினிமமா. அல்லாஹ் தஆலா நம்மளை காக்கணும். சொல்றதை விட சொல்றது அதாபன் நார். பார்த்தாலும் என்ன அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தாயாலான்னு கேளுங்க. ஸோ இந்த வார்த்தை எங்கெல்லாம் இப்படி நம்ம ஓதுறோமோ அப்பெல்லாம் யாரெல்லாம் நரக நெருப்பிலிருந்து என்னையும் என் கணவரையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததியும் தாய் தப்பனையும் பாதுகாத்தரலாம் அப்படின்னு நம்ம துவா செய்யணும் சரியா. ஓகே, சும்மா அந்த இடத்துக்கு நான் தள்ளதான் சும்மா வாய்ப்பாடு மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது, அதை உணரணும். அந்த செருப்பு, இப்போ நான் எதுக்காக அந்த இடத்த சொல்றேன்னா, ஹதீஸ் பின்னாடி படிப்போம், இருந்தாலும் அந்த இடத்த சொல்லாதான் அந்த நம்ம செருப்பு போடலாம் நமக்கு ஞாபகம் வரணும். யாரெல்லாம் இந்த செருப்பு வந்து நிறைய நெருப்பு செருப்பு ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படி கம்பைன் பண்ணி படிங்க. அப்படி கம்பைன் பண்ணி நம்ம ஓதுவோம். அப்படா எப்பெல்லாம் செருப்புலாம் ஞாபகம் வரும் இல்லையா, அப்பா நான் நரக நெருப்பு ஞாபகம். அப்படா அப்புறம் பேச மாட்டோம் இல்லையா. மீனா நம்ம செய்யற பாவம் பெரிய பாவம் இல்லை, அடுத்தவரை பத்தி பேச மாட்டோம், போய் பேச மாட்டோம். சின்ன தப்புகள் தானே பெரிய தப்பா போகுது. இப்ப தேவையில்லாம அடுத்தவங்களை பத்தி பேச மாட்டோம், அடுத்தவங்களை கலங்கப்படுத்த நம்மளை கல்லா கலங்கப்படுத்துவான். அவ செஞ்சதுதான், அதுதான் புறம். இன்ஷால்லா அல்லாஹ் நம்மளே அது இது மாதிரி எல்லா பாவங்களிலிருந்து காப்பாற்றி நிறைய நெருப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றுவானாங்க சரியா. ஓகே, ஸோ ஹர்ஃபு அந்த நான் என்னது வினைச்சொல், கும் உங்களை. ஸோ உங்களை யாரு, நம்மளை தான் சொல்றாள் பிரதிப்பெயர். நார் நெருப்பு, நரக நெருப்பு. நரக நெருப்பு என்ன, நம்ம நெருப்பை விட 70 மடங்கு நெருப்பு சுட்டுட்டா எவ்வளவு வலிக்குது நமக்கு, அதை விட 70 மடங்கு நெருப்பது சரியா. தலத்தா கொழுந்து விட்டு இருந்தது இஸ்மு. ஆதலின் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பை பற்றி நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். லா யஸ்லஹா இல்லல் அஷ்கா. லா பிளஸ் எஸ்லா பிளஸ் ஹா பிளஸ் இல்லா பிளஸ் அஷ்கா. என்னது, லா மாட்டான். எஸ்லா மீன்ஸ் நுழைவான். சலாம் மீன்ஸ் உள்ள நுழைவது. எஸ்லா உள்ளே நுழைவான். எதுல, ஹா அதில். இங்க ஹாங்கிறது பெண்பால். பெண்பால் எது, நார். அரபிக்கு வந்து நிறைய பெண்பால் ஆண்பால் இருக்கும். ஸோ நிறைய நெருப்புங்கிறது பெண்பால், அதனால ஹா இல்லைன்னா ஹீன் இருக்கும். ஓகே, ஸோ லா எஸ்லஹா நுழைய மாட்டான்.
அஷ்கார், யாரும் அதில் நுழைய மாட்டாங்க. யாரை தவிர, இல்லான்னு என்னது தவிர, லா எஸ்லான்னு நுழைய மாட்டான். ஹா எதில், நரக நெருப்பில் நுழைய மாட்டான். இல்லா தவிர, யாரை தவிர, அஷ்கா மிக்க துர்பாக்கியமுடையவன், அது துரதிருஷ்டவசம் தான் நுழைவான். மற்றபடி யார் நரக நெருப்புல நுழைய மாட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பேச்சம்பழ துண்டையாவது கொடுத்து நரக நெருப்புலேருந்து பாதுகாத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது கூட அது ஈஸி தானே. கொஞ்சம் சின்ன சின்ன நன்மைகளை நம்ம செஞ்சுக்கிறோம், நரக நெருப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறோம். சரியா? லா எஸ், அது உள்ள நுழைவா நான் துர்பாக்கியம் உடையவன் நல்லா சொல்றான். லா எஸ்லஹா இல்லல் அஷ்கா, இந்த துர்பாக்கியம் உள்ளவனோடு நம்மளை எல்லாம் சேர்த்துறாதல்லா, எங்கள் நேர்வழி கொடுல்லா. அலைனா அல்ஹுதா, எங்கள் நீ நேர்வழி கொடுக்கிறோட எங்களை சேர்த்துடலாம், இந்த துர்பாக்கியம் உள்ளவனோட சேர்க்காதல்லா அப்படின்னு நம்ம துவா செய்வோம். ல ஹர்ஃபு, எஸ்லா ஃபஅல, தி தமிர், ஹா தமிழ் அது பிரதிப்பெயர், இல்லா ஹர்ஃபு இணை சொல், அஷ்கா இஸ்மு பெயர் சொல். அடுத்தது அல்லதி கஸ்ஸப வத்தவல்லா. அல்லதி பிளஸ் கஸ்ஸப பிளஸ் வ பிளஸ் தவல்லா. அல்லதி எத்தகையவர், அல்லதீன எத்தகையவர்கள், அல்லத்தி எத்தகையவள், அல்லதீனா எத்தகையவர், அல்லதீன எத்தகையவர்கள், அல்லத்தி தா போட்டா எத்தகையவள். புரியுதா? ஸோ அல்லதி பிளஸ் கர்தபு பிளஸ் பிளஸ் தவல்லா. அல்லது எத்தகையவர், கர்தப பொய்ப்பித்தான், எவரெல்லாம் பொய்ப்பிக்கிறார். அல்லதி கர்தபுனா என்ன அர்த்தம்? எவரெல்லாம் பொய்ப்பிக்கிறாளோ, ஆமனு ஈமான் கொண்டார், அல்லதீன ஆமனு யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, அல்லதீன கஃபரு யாரெல்லாம் நிராகரித்தார்களோ. புரியுதா? ஸோ அல்லதிங்கிறது யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, அல்லதி கர்தபு யாரெல்லாம் பொய்ப்பித்தார்களோ. எதை பொய்ப்பித்தார்கள்? அல்லாவையும் ரசூலையும், அல்லாஹ் சொன்ன குரானையும் கிதாபுகளையும் நபிமார்களையும் என்ன மலக்குகளையும், இதெல்லாம் எவன் பொய்ப்பித்தானோ. நரகம் நமக்கு நரகம் இருக்கு, இதெல்லாம் இந்த இதோட வாழ்க்கையை முடிஞ்சு போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அதுங்கெல்லாம் சொல்றாங்களா. யாரெல்லாம் பொய்ப்பித்து இன்னும் தவல்லா புறக்கணித்தானா, நரகமா, அதாவது சொர்க்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஓதாம தொழுகாம அல்லாஹ் சொன்னபடி நடக்காம இருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, பல தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதை அவனை பற்றி எல்லாம் சொல்கிறான். அவன் தான் அவன் எப்படிப்பட்டவனுக்கு எல்லாம் சொல்கிறான். சரியா? முதல்ல சொன்னாலும் துர்பாக்கியம் உள்ளவன் சொன்னான்ல, துர்பாக்கியம் உள்ளவனை தவிர வேற யாரும் நுழைய மாட்டான்னு. அப்ப அந்த துர்பாக்கியம் உள்ளவன் யாரு? அதை தான் இப்ப சொல்றான். அல்லது கர்தபு, எவன் பொய்ப்பித்தானோ, எவன் வல்லா எவன் புறக்கணித்தானோ அவன் தான். சரியா? அல்லதுங்கிறது இஸ்மு இஷாரான்னு சொல்றது. கர்தப பொய்ப்பித்தான் வினைச்சொல், வ ஹர்ஃபு, தவல்லா இது வினைச்சொல். எத்தகையவன் என்றால், அந்த துர்பாக்கியம் உள்ளவன் எத்தகைய என்றால், அவன் நம் வசனங்களை பொய்ப்பித்தான், பொய்யாக்கி முகம் திருப்பினான். ஓகே, நெக்ஸ்ட் வசயுஜன்னபுகள் அத்கா. இன்னும் சயுஜன்னபு பிளஸ் ஹா பிளஸ் அத்கா. இன்னும் அடுத்த ஸ்டெப் எல்லாம் சொல்றான். சங்கிற வார்த்தை ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வரும். ஓகே, விரைவில். ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மோஸ்ட்லி ஃபியூச்சர் டென்ஸ் தனியாக வராது, போட்டு தான் வரும். ஓகே, யூ ஜன்னபு, ஜன்னபுனா தூரமாக்கப்படுதல், ஜன்னபனா தூரமாக்கப்படுதல். சயு ஜன்னபு தூரமாக்கப்படுவார். யாரு? ஹா அதிலிருந்து, எதிலிருந்து? அந்த நரக நெருப்பில் இருந்து தூரமாக்கப்படுவார், தொலைவாக்கப்படுவார். யாரு? அத்கா அதிகம் அஞ்சுகிறவர், அல்லாஹ்வுக்கு பயபக்தி உடையவர், அல்லாஹ் பற்றி அஞ்சுகிற. ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் ஐயோ இதுக்கு அல்லாஹ் கேட்பானே, இந்த இதுக்கு நம்மளை அல்லாஹ் கேட்பானேன்னு சொல்லிட்டு பயப்படுற பத்தியலா, அதுதான். யார் பயப்படுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு அந்த நரக நெருப்பில் இருந்து எல்லாத்துக்கும் பயப்படணும். பயப்படனா அல்லாஹ் அடிப்பானே, சும்மா பயப்படணும் கிடையாது. ஒரு வேலை செய்யல, தவறான வேலை செய்ய போயில இதுக்கு அல்லாஹ் கேட்பானே. 2 மலக்கள் உட்காந்துட்டு இருக்காங்களே, நன்மையை தீமே, நாளைக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருமே, நாளைக்கு முன்னாடி வருமே, இப்போ இதை பற்றி அல்லாஹ் கேட்பானே.
என்ன ஒரு பேய் பேசினாலும் ஒரு நல்லது பேசினாலும் எல்லாத்துக்கும் ஒரு கேமரா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம முன்னாடி 2 கேமரா இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒன்று நல்லதையா எழுதிக்கிட்டு இருப்பாரு, ஒரு கெட்டதையா எழுதிக்கிட்டு இருப்பாரு. நம்மள்ட்ட கேட்க விட மாட்டாங்க. சரியா? கரெக்டாக எழுதுவாங்க. கார்த்திபன் வெரி குட் ரைட்டர்ஸ், பெஸ்ட் ரைட்டர் நல்லா சொல்றான். கிராமன் கார்த்திபன் நல்ல கண்டிப்பான ரெண்டு ராமன் மரங்கள் உட்கார்ந்து நமக்கு எழுதிட்டு கார்த்திகேயனா இருக்காங்க. கார்த்திபனா? அதுதான் பயபக்தி. சும்மா பயபக்தியான 5 நாள் தொழுறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஹஜ் பண்றாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு செய்கையிலும், ஒவ்வொரு நம்மளோட அசைவுகளையும் கண்ணு காட்டுற கூட தப்பு. அவ்வாறு இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு காட்டுறது கூட தப்பு. ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாவுக்கு பயப்படுறது தான் என்ன பயபக்தியுடைய அத்கா. அப்படி யார் பயப்படுறாங்களோ அவங்களை எல்லாம் தூரமாக்கி விடுகிறார். எதை விட்டு? நரக. அகாங்கிறது இருந்தீங்க நரக நெருப்பு. சரியா? நரகத்திலிருந்து தொலைவாக்கப்படுவார். ஷால்லா நம்ம அந்த மாதிரி தொலைவாக்கப்பட்டப்பட்டிருந்தோம். என்ன ஷால்லா. ஹவா ஹர்ஃபே இணைச்சொல், ஜன்னபு இது வினைச்சொல், ஃபேல இது தமீர் பிரதிப்பெயர். இது அத்கா அல் அத்கா அல்லுன்னு வந்தாலே இருது இஸ்முமா. இன் ஒன்று அது இஸ்மு தான். அப்ப அப்படிப்பட்டவங்க யாரு? அல்லதி யோதி மாலு எதஸக்கா. அல்லதி பிளஸ் யோத்தி பிளஸ் மால பிளஸ் ஹூ பிளஸ் எதஸக்கா. அல்லதி சொன்னல எத்தகையவர். யுக்தி கொடுக்கிறாரோ, யாரெல்லாம் கொடுக்கிறாரோ. எதை கொடுக்குறாங்க? மால் பொருளை. ஹூ யார் பொருளை? அடுத்தவங்க பொருள் இல்லை, அவரோட பொருளை. நம்ம பொருளை கொடுக்கணும். அடுத்தவன் அடிச்சுட்டு வந்து நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது. சினிமா எல்லாம் காமிக்கிறாங்களா, அந்த அந்த பேர் நமக்கு கிடையாது. நம்ம பொருளை வட்டி வாங்கினதோ லஞ்சம் வாங்கினதோ அந்த பொருள் கிடையாது, அதை வாங்கக்கூடாது. சரி, அடுத்த பொருள் நம்ம வச்சுருவாங்க, அதை எடுத்து கொடுக்கக்கூடாது. மாலகு நம்மளோட பொருளை, அவனுடைய பொருளை யாரு கொடுக்குறாங்களோ ஏத்த ஜக்கா தூய்மைப்படுத்துறானோ. இப்போ ஜக்காத்து கொடுக்குறா என்னது அர்த்தம்? நம்ம பொருளை தூய்மைப்படுத்துகிறோம்னு அர்த்தம். நம்ம நகையை கழட்டி மலையில கழட்டி கொடுக்குறோம்னா நம்ம நகையை தூய்மைப்படுத்துறோம். சரியா? ஜக்காத்துங்கிறது தூய்மைப்படுத்துதல். எதை? நம் உள்ளத்தை, நம்மளுடைய பொருளை. சரியா? நம்மளுடைய உள்ளத்தை, மெயினா நம்ம உள்ளத்தை. நீங்க நம்ம ஜக்காத்து கொடுக்குறோங்க, யாராவது ஒருத்தர் வளையல் தொலைஞ்சு போச்சு, அது தொலைஞ்சு போச்சுன்னு அட்டாக் வந்து செத்துருக்காங்களா? இல்ல ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்களா? கொடுக்க மறந்துட்டோம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு தொலைஞ்சு போனா என்ன சொல்லுவோம்? ஜக்காத்து கொடுக்க மறந்துட கூடாதான், தொலைஞ்சு போச்சு, அப்படித்தான் சொல்லுவோம். அது நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்துது. நல்லா பாருங்க, ஜக்காத் கொடுக்குறவங்க அவ்வளவு கவலைப்பட மாட்டாங்க. பொருள் அழிஞ்சாலும் சரி, பொருள் தொலைச்சாலும் சரி, நகை தொலைஞ்சாலும் சரி. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஜக்காத்துக்கு வந்து தூய்மைப்படுத்த ஒரு பொருளை கொடுத்து என்ன செய்வாங்க? தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள். அல்லது யாரு யாரு நரகத்தை விட்டு தொலைவிக்கப்படுவார்கள். அல்லது இஸ்மு யூதி ஃபஅல வினைச்சொல், மால் இஸ்மு. இதுவரை இஸ்மு தான், அல் கிடையாது. ஆனால் மால் இஸ்மு தான், பெயர் சொல் தான். தமீர் ஓகே. ஹூ தமீர் பிரதிப்பெயர். எத்த ஜக்கா வினைச்சொல். ஒமாலி அது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கு. ஒமாலி அஹதின் இந்த மின் நியமத்தின் துஜுசா. வா பிளஸ் மா பிளஸ் லீ பிளஸ் அஹதின் பிளஸ் இந்த பிளஸ் ஹூ பிளஸ் மின் பிளஸ் நியமத்தின் பிளஸ் துஜுசா. வா இன்னும், மா இல்லை. மாங்கிறதுக்கு வந்து அது மாதிரி நிறையா இருக்கு. மாங்கிறது இல்லை, ஒன்று, எது, இந்த 3 மீனிங் வரும். சரியா? மாக்கு என்னது? இல்லை, ஒன்று, எது, இது 3மே மாதான். ஓகே. இந்த இடத்துல இல்லை, வமா இல்லை, இன்னும் இல்லை. என்னது? லீ இக்கு. அஹத், அஹத் என்னது? ஒருவர். ஓகே. அல்லாவோட பேர் இருக்குல்ல, அஹத் ஒருவன். வாஹித், வாஹித் ஒருவன் தான். அஹத் லி அஹதின் இந்தஹு இந்த இடம், ஹூ அவர். இங்க அஹதின் குறிக்கிறது என்னது? அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாவிடத்துல மட்டும். சரியா? அஹதின் சாரி அஹத் ஒருவர், இந்தஹு இந்த ஹூ ஹூண்ட அவர், அவர் ஒருவரிடம். சரியா? ஒருவரிடமும், லி அஹதின் இந்த ஒருவரிடமும் என்ன பார்க்க மாட்டாங்களா? மின் இருந்து, நியமத், நியமத்துனா உபகாரம். ஓகே. நியமத்துல அல்லாவோட நியமத்து அருட்கொடை சொல்லலாம். இந்த இடத்துல உபகாரம்.
துஜ்ஸா கூலி, தப்சீரா ஜஸா, இல்ல ஜஸா, தர்ஜுமா ஜஸாக்கல்லா ஹைர் சொல்றீங்கல்ல, அதுல உள்ள ஜஸா தான். ஜஸாண்டா கூலி. தயவுசெய்து ஜஸாக்கல்லா ஹைர்னு சொல்லுங்க. ஜஸான்னு மட்டும் நிறைய பேர் சொல்லாதீங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தனாவது ஜுஸ்? ஜஸாண்டா என்ன கூலி? இது நற்கூலி ரபியுல் கொடுக்கலான்னு தோசைங்க. ஜஸாக்கல்லா ஹைர் அப்படி முழுசா சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். துஜ்ஸா கூலி கொடுக்கப்படும். அதாவது என்ன அல்லாஹ் என்னோட சொல்றாங்கன்னா, வர்றான்னு சொல்ல வமாலி முடியாது. அஹ்லின் இன்தஹு அவனால வர்றான். மின் நிஹ்மத்தின் துஜ்ஸா. நம்ம ஒண்ணு கொடுத்தா, ஓகே, அந்த கொடுத்ததுக்கு நமக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. புரியுதா? அதுதான் அல்லாஹ் சொல்றான். பதில் கொடுப்பாங்க. நான் இன்னைக்கு அவரை படிக்க வச்சேன், அவர் என்னை நாளைக்கு நல்லா பார்ப்பாரு. இன்னைக்கு என் பிள்ளைய படிக்க வச்சேன், நாளைக்கு என் பிள்ளை நல்லா பார்க்கும். இவன் பிள்ளையும் சரிதான். கணவனை நான் நல்லா பார்க்குறேன், கணவன் நாளைக்கு நல்லா பார்க்கணும். அப்படி பண்ணா அதுல நமக்கு கூலி கிடைக்காது. சரியா? அல்லாஹ்க்காக பண்ண பின்னாடி வருது. சரியா? நம்ம எதிர்பார்த்து ஒருத்தருக்கு நன்மையை செய்து ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், நல்லா இருக்காரு, நம்மளுக்கு ஒன்றும் கண்டிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிடுறோம் இல்லையா? இன்க்ளூடிங் மீ, என்னையும் நான் சொல்றேன். அஸ்தபர்லாம் செய்யக்கூடாது. நம்ம எதிர்பார்க்க கூடாது. எவ்வளவு ஜக்காத்து கொடுத்தாலும் சரி, எவ்வளவு நன்மைகள் செஞ்சாலும் சரி, என அவர் பதிலீடு செய்வாரு, நமக்கு உபகாரம் செய்வாருன்னு சொல்லி இருக்கணும். அவங்க தான் நரகத்திலிருந்து தொலைவாக்கப்படுவார்கள். வஹர்ஃபு மஹர்ஃபு லீ ஹர்ஃபு அஹத் இஸ்மு பெயர் சொல். இந்த இந்த இடம், இந்த இடம் இஸ்மு பெயர் சொல். தமீர் பிரதிப்பயோ. மின் இஸ்மு. மின் இருந்து ஹர்ஃப். இது என்ன? நியமத்து. நியமத்துங்கிறது இஸ்மு தான். துஜ்ஸா கூலி கொடுக்கப்படும். ஃபேல. ஓகே. மேலும் தாம் செய்யுமாறு பிறருடைய உபகாரமும் தம் மீது இல்லாத இருந்தும். ஓகே, நம்ம செய்வாரு, ஆனா அவங்க திருப்பி நமக்கு செய்வாங்களோ இல்லை வேற நமக்கு செஞ்சிருக்காங்க அதுக்காக நம்ம செய்யணும்னு செய்யக்கூடாது. யா. அடுத்து அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அதே தொடங்குது. இல்லபத்திகா. இல்லபத்திகா நல்லா பாருங்களேன். இல்லபத்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா. இல்லா தவிர கொடுப்பாங்க. இல்லா பிளஸ் இபத்திகா பிளஸ் வஜ்ஹி பிளஸ் ரப்பி பிளஸ் ஹி பிளஸ் அலா. இல்லா தவிர முன்னாடி இவ்வளவு சொல்றாங்க. எதுக்காக கொடுப்பாங்கன்னா, இபத்திகாக தேடுவார். எதை தேடுவார்? வஜ்ஹி முகத்தை தேடுவார். யாரோட முகத்தை? தப்சீர் கிளாஸ். ரப்பி முகத்துக்காக கொடுத்தோம்னு சொல்லுவோம்ல, அதே வார்த்தை இங்க சொல்றாங்க அல்லாஹ் தஆலா. வஜ்ஹி ரப்பி அல்லாவின் முகத்திற்காக. அப்படின்னு அர்த்தம். அல்லாவை திருப்பத்திற்காக அல்லாஹ் என்னை கொடுக்க சொல்லியிருக்கான். ஏழைகள் கொடு, உன்னை ஒன்று கேட்குறவங்க கொடு, என்ன அட்வைஸ் பண்ணு, இது பண்ணு நம்மள சொல்லியிருக்கான். கேட்குறவங்களுக்கு தான் என்ன அட்வைஸ் தான். எல்லாத்துக்கும் போய் சொல்லி வாங்கி கட்டிக்கிறது. சரியா? ஸோ அல்லாஹ்வின் திருப்பொருத்தை பொறுத்ததற்காக நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணணும், நம்மளோட பணத்தை அடுத்தவர்கள் கொடுக்கணும், ஏழைகளை பாதுகாக்கணும், தாய் தகப்பனை இது வேணும், சகோதரன் நம்ம சகோதரன் நம்மளோட உடன்பிறப்புகளை நம்ம பார்க்கணும். அப்படிங்கிற அந்த ஏழைகளை பராமரி இதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால செய்கிறேன். அவங்க சொன்னாங்க கொடுக்க சொன்னாங்க அதனால சொல்கிறேன். எங்கள் அம்மா கொடுக்க சொன்னாங்க அதனால சொல்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக. ஹி அஹ்லா உயர்ந்தவன், மகா மேலான தன் இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடியே அவர் தர்மம் செய்கிறான். சரியா? நீங்க எது செஞ்சாலும் சரி அல்லாஹ்க்காக செய்வோமே, செஞ்சமாக்கும் அது அல்லாஹ்வோட கூலி தனிமையா இருக்கு. எது செஞ்சாலும், ஈவன் நம்ம வீட்லயே நம்ம பிள்ளைகளுக்காகவோ நம்ம கணவனுக்காக செய்யறது கூட நீங்க அல்லாஹ்க்கான்னு செய்யுங்களேன், அது இறங்கல. அது ஒரு பெரிய நன்மை. ஏன்னா அடுத்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். பத்தியெல்லாம் தன் நண்பர்களுக்காலும் சரி உறவினர்களுக்காலும் சரி, அவங்க சட்டை போட்டாங்க நான் திருப்பி சேர்றேன், அல்லாஹ்க்காக சேர்றேன். அவங்க பேசாட்டா பரவாயில்ல, நான் அல்லாஹ்க்காக பேசுறேன். அந்த அல்லாஹ்க்காகங்கிற வார்த்தையை நம்ம எல்லா இடத்துலையும் வைக்கணும். சரியா? அப்படி வைக்கையில நம்மளோட வேலைகள்லாம் ஈஸியாயிரும். மனஸ்தாபம், கோபம், தாபம் எல்லாம் நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது, ரொம்ப நேரத்துக்கே இருக்காது. எல்லாம் ஈஸியாக்கிடுவான். இல்லா ஹர்ஃபு இபத்திகா ஃபேல. வஜ்ஹினா முகம். ஹிய திருப்பாதிய பிரிக்க வேணாம். வஜ்ஹிங்கிறது முருகம். ரப்பி இஸ்மு. ஹி தமீர் பிரதிப்பெயர். அலா இஸ்மு. வல சௌஃப அர்தா. வ இன்னும். ல இக்கு ஷூர், இது கம்பல்சரி வார்த்தை. நான் நிச்சயமாக. சூஃபனா விரைவில், வெகு விரைவில். லாங்கிற வார்த்தை உறுதிக்குரிய வார்த்தைன்னு சொல்றது. சரியா? லாங்கிறது உறுதிக்குரிய வார்த்தை. ல சௌஃப வெகு விரைவில். சூஃப பாக்கிங்கலாம். ஓகே. ல சௌஃப இஸ்மு வெகு விரைவில். எர்தா ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு சொல்றோம் இல்லையா? அல்லாஹும் பொருந்திக் கொண்டான், அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள் சொல்றோம் இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு. சரியா?
ஸோ அல்லாஹ் பொருந்தி கொண்டால் அவர் அல்லாவின் திருப்தியை அடைவதற்காக அன்றி வேற எதுக்காகவும் அவங்க கொடுக்கல. அதனால அவர்களுக்கு அத்தகையவருக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் வெகு விரைவிலே அல்லாவின் அருட்கொடையால் திருப்திப்படுவார். இன்னைக்கு இல்லாட்டால் நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டால் மறுமையில கண்டிப்பா கிடைக்கும். அல்லாஹ் செய்யல. சரியா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி நம்ம இல்ல நன்மையான காரியங்களை எல்லா காரியங்களையும் அல்லாஹ் திருப்பொருத்தத்திற்காக நம்ம செய்வோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். நரக நெருப்பை விட்டு நம்மளை தூரமாக்கி விடுவான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் லைலோட ஹதீஸ் படிப்போம். ஓகே, 12 to 21 முதலே படிச்சிட்டோம், 11 வரை. இப்போ ரிமைனிங் பார்ட் படிப்போம். நேர்வழியும் ஏனையவையும் இல்லை மற்றது எல்லாமே அல்லாஹ்வின் கரங்களிலே உள்ளன. நரகம் குறித்து அல்லாஹ்வின் எச்சரிக்கை. அவர் அதாவது சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதை திருப்பி சொல்றாங்க. இன்ன அலைனா லல்ஹுதா, இதெல்லாம் கருத்துக்கள். ஓகே, நிச்சயமாக நேர்வழி காட்டுவது நம் மீது உள்ளதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது எவை அனுமதிக்கப்பட்டவை, எவை தடை செய்யப்பட்டவை என்பதை நாம் விளக்குவோம் என்று சொல்றாங்க. யார் நேர்வழியில் படிக்கிறாரோ அவர் அல்லாவை என்ன மறுமையில் வந்து அடைந்தவர் அப்படின்னு சொல்றான். சரியா? ஸோ இன்ன அலைனா லல்ஹுதா, இதே மீனிங்க மற்ற சூறாவில் இருக்கு. சூறா நகல்ல 16 9வது ஆயாவில் இருக்கு. இப்போ நான் வந்து அடுத்த இது இல்லாத அடுத்த சூறாவாக இருந்தால் அது ரெட் கலரில் போட்டிருக்கேன், ஹதீஸாக இருந்தால் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். சரியா? அலல்லாஹி கஸ்து சபீல், நேரான வழியை விளக்குவது அல்லாஹ்வின் மீதே உள்ளது. சரிதா? அல்லாஹ் என்ன சொல்றான், நேரான வழியை விளக்குவது அல்லாஹ் மீதே இருக்கு. இன்னொன்று வந்து சூரத்துல் லா உக்குசிமுல இருக்கு. சும்மா இன்ன அலைனா பயானா, அதை விளக்குவது, அதுக்கு பயான் பண்ணுவது எங்கள் மீது தான் இருக்குது அப்படின்னு. சரியா? இன்ன அலைனா ஜமாவு குர்ஆனா வைதா கர்ஆனாகு ஃபத்தபி குர்ஆனா சும்மா இன்ன அலைனா பயானா. ஸோ குர்ஆனோட ஆயத்தை விளக்குவது ஏன் கையில் இருக்குன்னு நல்லா சொல்றான். அதனோட விளக்கத்தை தருவது, சரியா, அது நேரான வழியை தருவது அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கு. சரியா? ஸோ அலல்லாஹி கஸ்து சபீலா, நேரான வழியை விளக்குவது அல்லாஹ்வின் மீதே உள்ளது. இதை இப்னு ஜரீர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இன்னலனா லல் ஆஹிரத்து வல்லூலா அப்படின்னா நிச்சயமாக மறுமை இன்மையும் நமக்கு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவை இரண்டும் நமக்கே உரியவை, அவற்றின் மீது அல்லாஹ்வாய எனக்கே முழுமையான அதிகாரம் உள்ளது என்று அல்லாஹ் சொல்றான். புரியுதா? இம்மை மறுமையும் அல்லாஹுக்கே உரியானது. அல்லாஹ் நன்மையை நாடுறவனுக்கு நன்மையை கொடுக்குறான், இம்மையில கொடுப்பான், மறுமையில கொடுப்பான். யார் அல்லாஹ் இம்மையில மட்டும் நாடுறானோ இம்மையில மட்டும்தான் கிடைக்கும், மறுமையில் நாடுறவங்களுக்கு மறுமையில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுல நாடுறவங்களுக்கு ஸோ நம்ம என்ன துவாக்கிக்கணும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வல் ஆஹிரா ஹசனத்தும் ஃபில் துன்யா வல் ஆஹிரா. ரப்பனா ஆத்தினா ஹசனத்தும் ஃபித் துன்யா வல் ஆஹிரா என்ன ஹசனத்தும் ஃபில் ஆஹிரா. ஓகே, ஸோ ரெண்டுலையும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தோ அஃபில் ஆஹிரத்து ஹசனத்தோ வக்கீனா அதாபண்ணா, நரக நெருப்பிலிருந்து நீ காப்பாற்றலாம், இம்மையிலும் மறுமையிலும் ஹசன நன்மை கூடலாம் என்ன அப்படின்னு நோது வாக்கிக்கணும். ரெண்டுமே அல்லாவோட கையில் தான் இருக்கு. இன்னலனா லல் ஆஹிரத்து வல்வுலா. ஓகே, அந்தத்துக்கும் நாரன் தலதா, எனவே கொழுது விட்டறியும் நெருப்பை குறித்து நான் எச்சரிக்கை. முஜாஹிது சொல்றாரு, அல்லாவின் தூதர் ஒரு சொற்பொழிவில் இவ்வாறு கூறுவதை கேட்டேன். அந்தத்துக்கும் நார், அவங்க சொல்லையில எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இதுல தெருவில் அடிக்கிறவங்க எல்லாரும் காதலையும் ஒரு மனிதர் கூட அந்த காலில் முழுகாமல் இருக்க மாதிரி அவ்வளவு சத்தமா சொன்னாங்களாம். எல்லா மனிதர் காதலையும் விழுகிற மாதிரி இருந்தது. அந்தத்துக்கும் நார், நான் உங்களை நெருப்பை குறித்து எச்சரித்துள்ளேன் அப்படிங்கிறது. சரியா? அப்படி சொல்லல, ரொம்ப ஆவேசமா சொன்னாங்களா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லல, அவங்க தோல் மேல போட்டு அந்த மேலாடை நழுவி என்னது காலடியில் வச்சு அவ்வளவு கோபமாகவும் அவ்வளவு ஆவேசமாகவும் சொன்னாங்க. ஏன்னா நெருப்புங்கிறது அவ்வளவு மோசமானது. எப்படி மோசமானது? நான் மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான்.
இந்த வந்து ஹதீஸ் இருக்கு. இதுல வந்து நிச்சயமாக நரகவாசியிலே மிக லேசான வேதனை அளிக்கப்படுபவர் யாரெனில் அவருக்கு நெருப்பினால் ஆன 2 செருப்புகளும் அவற்றின் வாரும் இருக்கும். நெருப்பால் ஆன செப்பலும் இந்த வாரம் இருக்குமா. ஒரு கொப்பரை கொதிப்பதை போல அவரது மூளை கொதிக்கும். அல்லாஹ் அக்பர். மூளையில கொஞ்சோண்டு அடிபட்டா கொஞ்சோண்டு ரத்தம் வந்தாலே நம்மளால தாங்க முடியல. அஹ்? மூளை கொதிக்கும்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சுய உணர்வு கொடுக்கப்பட்டுரும். நினைச்சுக்காதீங்க அது என்ன மறுமையில் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் எல்லாமே நமக்கு அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும். அஸ்தபர் அல்லா நம்மளை காப்பாற்றணும். கொப்பரை கொதிப்பதை போல அவர் மூளை கொதிக்கும். தன்னை விட கடினமையான வேதனைக்கு யாரும் ஆளாக்கப்படவில்லைன்னு நினைப்பாங்களாம். ஆனா உண்மையில் அவர்தான் நரகவாசிலே லேசான வேதனையா. சுபஹானல்லாஹ். அல்லாம இன்னி அதாபின்னார். அதாபுலேருந்து நரக நெருப்பின் அதாபுலேருந்து எங்களை பாதுகாப்பாயா அல்ல. டெய்லி அடிக்கடி நம்ம துவா செய்யணும். அப்பனா பெரிய நெருப்புனா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. மினிமமோட நெருப்பு எப்படின்னா பெரிய நெருப்புனா நினைச்சே பார்க்க முடியல. லா எஸ்லஹா இல்லல் அஷ்கார், மிகவும் துர்பாகியசாலியை தவிர வேறு யாரும். அப்படின்னா என்னது? அதாவது அந்த நெருப்பை அனைத்து பக்கங்களிலிருந்தும் சூழப்படுபவர் அந்த துர்பாகிய தவிர வேறு யாரும் இல்லை. அப்புறம் அல்லாஹ் சொல்றான், துர்பாகியசாலினா யாரு? அல்லதி கதபு, யார் பொய்ப்பிக்கின்றாரோ அவரது உள்ளத்தினால், வாயினால் மட்டும் இல்லை உள்ளத்தினால் பொய்ப்பிக்கின்றாரோ அல்லாவையும் அல்லாஹ் ரசூலையும் கிதாபையும். வத்தவல்லா, யார் புறக்கணிக்கிறார்களோ. ஓகே, உடல் உறுப்புகளால் தற்செயல் செய்வதையும் அல்லாஹ் சொன்னதாவது பேணுவதையும் புறக்கணிக்கிறாரோ, சரியா, அவர்கள்தான் இந்த துர்பாக்கியசாலி அப்படின்னு அபூஹுரைராலையும் இமாம்லையும் ரசூலுல்லாஹி தான் சொல்லப்பட்டிருக்கு. மறுத்தவரை தவிர எனது உம்மத்தினர் குல்லு உம்மத்தின் எதிர்கொள்ளும் ஜன்னா, எல்லாரும் சொர்க்கத்தில் நுழைஞ்சிருவாங்களாம். யௌமல் கியாமா, மறுமை நாள். இல்லாமன் அபா, எல்லாரும் என்னுடைய உம்மத்தில் எல்லாரும் மறுமையில் சொர்க்கத்தில் நுழைவாங்க, மறுத்தவரை தவிர. அப்பான்னு என்னது? மறுத்தவரை தவிர. அப்படி மறுத்தவனை யாரு ரசூலேன்னு கேட்குறாங்க சஹாபாக்கள். அல்லாவின் தூதரே, மறுப்பவனை யாரு சொல்றீங்க சொன்னாங்க. மன் அத்தியுதஹல ஜன்னத வமன் அசானி ஃபகத் அபா, யார் எனக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார். மன் அத்தியுனி தஹல ஜன்னத், சரியா, சொர்க்கத்தில் நுழைவாங்க. வமன் அசான், யார் எனக்கு மாறு சொல்லணும். நிறைய பேர் சுண்ணத்து எதுக்குன்னு கேட்குறாங்கல்ல. குரானை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் முடியாது. சுண்ணத்து ரசூலை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம முழுமையாக ஃபாலோ பண்ண தான் முடியும், சரியா. யார் ரசூலை நிராகரிக்கிறார்களோ, யார் ரசூலுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் எனது நரக நெருப்பில் நுழைவார். அல்ஹம்துலில்லாஹ். வசை ஜன்னபுல் அத்காய், இரையச்சம் உடையவர் அதிலிருந்து வெகு தொலைவில் வைக்கப்படும். அப்படின்னா யாருன்னா, இரையச்சம் உள்ள யாருன்னா நேர்மையான தூய்மையான மிகுந்த இரையச்சம் உள்ள நபர் நரக நெருப்பிலிருந்து நீக்கப்படுவார். அப்படின்னா யாரு? அல்லதி யுக்தி மாலகு எத்தக்கா, தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் தனது செல்வத்தை வழங்குவார், சரியா. நம்ம தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக தனது செல்வத்தை விடுவார். தன்னையும் தனது செல்வத்தையும் அல்லாஹ் தனக்கு வழங்கிய மார்க்க மற்றும் உலகியல் பாக்கியங்களையும் தூய்மைப்படுத்தும் நோக்கில் தனது இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தனது செல்வத்தை விடுவார். சும்மா சினிமா தேட்டர் கொண்டு கொடுக்குறதா, தேவையில்லாத கொண்டு கொடுக்குறதா, பெருமைக்காக கொண்டு கொடுக்குறதா, ஹராமான செயல்கள் கொண்டு கொடுக்குறதா கிடையாது. அல்லாஹ் வணங்கிய மார்க்க மற்றும் உலகியல் பாக்கியங்களை என்ன சின்னமா வலது கை கொடுப்பதை இடது கை அறியாத மாதிரி கொடுக்கணும். ஆமா, சரியா. தனது இறைவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து தனதை செல்வத்தை செலவிடுவர். மேலும் ஒமாலி அகரின் இந்தமின் நியமத்தின் துதா, எவருக்கும் கைமாறு செய்ய வேண்டிய எந்த உபகாரமும் அவரிடத்தில் இல்லை. அவர் தனது செல்வத்தை எப்படி கொடுப்பாராம்? மற்றவர்களிடமே ஏதேனும் பிரதிபலனை பெறுவதற்காகவோ, நாளைக்கு அவர் எனக்கு கொடுப்பார், இன்னைக்கு அவர் நல்லா வாழ வச்சோம்னாக்கும் அவர் நல்லா செஞ்சோம்னாக்கும் நாளைக்கு இன்னைக்கு பார்ப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம செய்யறோம்ல, அது செய்ய மாட்டாங்க.
அல்லது செய்த ஒரு உபகாரத்திற்காக பதிலாக அவர் எனக்கு செஞ்சார் அதனால அப்படி செய்கிறேன் அப்படின்னு செய்கிறதோ என்ன, அவர் செலவு பண்ணுறது கிடையாது. அவர் எதுக்காக செலவு பண்ணுவாரா? அவர் தனது செல்வத்தை செலவிடுவது எல் அபத்திகோ வஜே ரப்பியில் அலா, மிக உயர்ந்தவனான தனது இறைவனின் திருமுகத்திற்காக, அல்லாஹின் திருப்பொருத்தத்தை, சொர்க்கச்சோலையில் உள்ள இறுதி இல்லத்தில் இறைவனை காணும் பொருட்டு. நம்மளுடைய கோல் என்னது? மறுமையில் அல்லாஹ் பார்க்கணும் இல்லையா? இதுதான் நம்மளோட கோல். இப்ப சரியா? சொர்க்கத்துக்கு போறோம்ல, சொர்க்கத்துக்கு போற என்னது நம்மளோட ஆசை? அல்லாஹை பார்க்கணும், அல்லாஹை பார்க்கணும், அதுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக செலவிடுவார். அவர் தான் எப்படிப்பட்டவர்? வல சௌஃபயர் தான், நிச்சயமாக அவர் திருப்தி அடைவார். இத்தகைய பண்புகளை கொண்டவர் தான் நிச்சயமாக திருப்தி அடைவார். ஸோ இதை பற்றி ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. இது பாருங்களேன், நினைச்சாலே ஒரு சந்தோஷப்படுறதா பொறாமப்படுறதான்னு தெரியல. இந்த வகி இறைச்செய்தி அருளப்பட்டதன் காரணம் அபூபக்கரின் சிறப்புமா. எப்படி பத்தியலா? இந்த இறைச்செய்தி அபூபக்கருக்காக இறங்கின மாதிரியும், அபூபக்கர்னால இந்த செய்தி இறங்கின மாதிரியும், அபூபக்கர் அப்படி இருந்ததுனால இந்த இறைச்செய்தி இறங்கின மாதிரி எல்லாரும் அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க. இது ஒரு கருத்து தான். இருந்தாலும் அபூபக்கரை யாரும் பீட் பண்ண முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அறிய பெரும்பாலும் இந்த வசனங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை குறித்தே அருளப்பட்டதாக இந்த உம்மத்திலே மிகவும் தகுதியானவர் அவர்கள் தான். என்னது? இரையச்சம் உண்டவர், அது வெகு துறைக்க அவர் எத்தகையவர் என்றால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக தனது செல்வத்தை வழங்குவர். மேலும் எவருக்கும் கைமாறு செய்ய வேண்டிய எந்த உபகாரத்திலும் அவரிடத்தில் இல்லை. இருப்பினும் அந்த பண்புடைய ஏனைக்குரிய புகழுக்குரிய நற்குணங்களையும் கொண்டவர். இந்த உம்மத்தில் முதன்மையானவர் யாரு? அபூபக்கர். முதன்மையான கடைசியானவர் அவர் சொல்லலாம். அவர மாதிரி யாரும் கிடையாது. சரியா? எல்லா வேலைகளையும் எல்லா நன்மையான காரியங்களும் போட்டி போட்டு முதல்ல நின்று செஞ்சவங்க தான். இந்த பெருமைக்காக போட்டி போடல, அவங்களே பண்ணிடுவாங்க. எப்படியாவது உமர் ரலியல்லாஹு அபூபக்கரை வின் பண்ணின்னு பார்த்துருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு உங்கள்கிட்ட இதை கொஞ்சம் பொருள் கொடுங்கவும், இந்த தடவை கண்டிப்பாக உமர் ரலியல்லாஹு பீட் பண்ணின்னு சொல்லிட்டு சரி அபூபக்கர் ரலியல்லாஹு பீட் பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாரு? உமர் ரலியல்லாஹு பாதி ஜாமனை கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. இப்போ ரசூலே நான் வீட்டில் அந்த பாதியை பூரா எடுத்து வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்படியே அபூபக்கர் நீங்கள் என்னங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாவே ரசூலை வீட்டில் வச்சுட்டு இந்த எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டாங்களாம். எப்படி பத்தியலாம்? அது மாதிரி இன்னைக்கு யாரு மரணத்துக்கு அட்டன் பண்ணா, யாரு ஏழைகளுக்கு துவா செஞ்சா, இது பண்ணா, உதவி செஞ்சா, யாரு நோன்பு வச்சா, எல்லாம் நல்லா எல்லா ஐட்டம் கேட்டா இவர் மட்டும் தான் எழுந்திரிச்சுட்டு போறான். ஸோ ஒரு தடவை இங்க ஏதோ நம்ம எப்படியாவது இவர் செய்கிற வேலையை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன நம்ம ஒரு நண்பன் செய்யணும்னு சொல்லிட்டு முறையிலையா தரோ அவரை பின்தொடர்ந்தே போயிருக்காப்புல. ஓகே. ஸோ ஒரு ஏழை வீட்டுக்கு போயிருக்காங்க. ரசம் அவங்க போனோன்னு திருப்பி வந்திருக்காங்க. சரி நம்ம நாளைக்கு இந்த வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த அம்மையா சொல்லியிருக்காங்க, எனக்கு கண்ணும் தெரியாது, நீங்கள் யார் வந்திருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் எல்லா வேலையும் செஞ்சு பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ எல்லாத்துலேயுமே அபூபக்கர் யாருமே போட்டி போடவே முடியாது. உமர் வீரமானவர், இதானவங்க. உமர் ரலியல்லாஹு மாதிரி ஆட்சி யாருமே செய்ய முடியாது அப்படின்ட்டு உலக ரெக்கார்ட்லேயே எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் நான் யூரோப்லாம் போய் பார்த்துருக்கேன். என்ன யூரோப் இதுல எல்லாத்துலயுமே கொட்டைய அவர் பேரிச்சம்பழத்துல உள்ள கொட்டைய எடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு கொடுப்பாராம். அது மட்டும் இல்ல, காலையில் சொல்லுங்க சின்னம்மா. அது மறுநாளும் உமர் ரலியல்லாஹு போய் அந்த அம்மா கிட்ட அந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை கொடுக்கறச்ச, நேற்று வந்தவர் கொட்டையை எடுத்துட்டு கொடுத்தாரு, இப்ப நீங்க கொட்டையோட கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சான். புரியுதுங்களா? அப்பதான் அவர் உமர் அபூபக்கர் செஞ்சதை மத்த யாராலையும் செய்ய முடியாது, அவ்வளவு கிரேட் அவருக்காக ஆச்சரியப்பட்டார். சரி, அவருக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயாவே வந்திருக்குன்னா பாத்துக்கிறீங்க. ஸோ அல்லாஹ் பணிந்து நடப்பதிலும் எஜமானாகிய அல்லாஹ் பயன்படும் அல்லாஹ்வின் தூதருக்கு உதவி செய்தலும் என்ன தன் செல்வத்தை செலவழித்தார். தனது கண்ணியம் மிக்க இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி
எவ்வளோ திர்கம் இந்த நாளில் செலவழிச்சாங்க. மக்கள் எவர் தனக்கு செய்த உபாத பிரதிபலனாக ஈடாகவோ அவர்கள் எதையும் கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் கருணையும் தாராளத்தன்மையும் ஏனைய கோத்தின் தலைவர் அதிகமாக இருந்தன. தகீப் கோத்திரத்தின் தலைவராக இருந்தவர். இந்த விஷயத்தை பாருங்க, தகீப் கோத்திரத்தின் தலைவராக இருந்த உர்வா பின் மசூத் ஹுதைபியாவுடன் படிக்கும் போது அவர்களிடத்தில் அல்லாஹுவின் மீது ஆணையாக, நான் உங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு கடன் மட்டும் இல்லை என்றால் நான் உங்களுக்கு பதிலளித்திருப்பேன், உங்கள் பேச்சுக்கு பதிலளிப்பேன். அப்படின்னது அவ்வளோ கடுமையாகவும் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு பேசியிருக்காங்க. சரியா? அரபு தலைவருமே அவர் எப்படின்னா கடுமையான நடக்க வேண்டிய இடத்த கடுமையாக நடந்திருக்காங்க. என்ன தாராளமாக உதவி செய்ய வேண்டும் உதவி செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்திருக்காங்க. சரியா? அது மாதிரி உமத்து இப்போ இருக்காங்களா இப்போங்கிறது ஒரு சந்தேகம் தான். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த இதில் நமக்கு என்ன படிப்பின, நம்மளும் இந்த உண்மையாளராகவும் உண்மையால் பேசக்கூடாது, இறையச்சம் தாராள குடம் தர்மம் செய்பவர்களாக இருக்கணும். வீணா பண்ண போகிற எடுத்து கொடுக்கக்கூடாது, முதல்ல எடுத்து கொடுத்துக்கணும். சரியா? நம்மையும் நம் செல்வத்தையும் அல்லாஹ் தனக்கு வழங்கிய மார்க்க உலகியல் பாக்கியங்களை தூய்மைப்படுத்தும் நோக்கில், நல்லா பார்த்துக்கங்க, அல்லாஹ் தனக்கு நமக்கு வழங்கியிருக்க எல்லா மார்க்க உலகில் இது எல்லா பாக்கியங்களும் தூய்மைப்படுத்தினோரில் அல்லாஹ்க்கு கீழ்ப்படிந்து. அப்படின்னா என்னது, நம்ம பைசா மட்டும் செலவழிக்க கூடாது, நம்மளை அறிவை செலவழிக்கணும். சரியா? நம்மளோட உடல் உறுதியை செலவழிக்கணும். நம்ம ஆரோக்கியமானவங்க ஆறாவதுல சில பேருக்கு உதவி செய்யணும். சரியா? எல்லாத்தையும் நம்ம உதவி செய்யணும். ஓகே. ஸோ அடுத்தவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும். சரி, படிப்பு சொல்ல தராது, வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணால் செல்ப் பண்ணும். எப்படியாவது ஒரு வகையில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அல்லாஹ்க்கு நம்ம கொடுக்கணும், நம்ம செய்யணும். செல்வத்தை செலவிடுவது மற்றவர்களிருந்து ஏதேனும் பிரதிபலனை பெறுவதற்காக நம்ம செய்யக்கூடாது. சரியா? அவர் செய்த விவாதத்துக்காக பதிலாக செலவிடணும். அவர் செஞ்சதுக்காக செய்யணும், ஆனால் அதனால பயன் கிடையாது. அவர் செஞ்சாங்கிறக்காக செய்யக்கூடாது, நன்றி உள்ளவர்களாக நம்ம செய்யணும். இறைவனின் திருமுகத்தை நாடியே செலவிடணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அப்படியே அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அமீன் அமீன் யா ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.